ದೇವಕಿ ನಂದನ ಯಾದವ ಕೃಷ್ಣನ ಭಜಿಸುವ சரண குருவே. என்னோட வாய்ஸோட நேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்தி, ஒரு நல்ல மெலடி. இது என்னோட வாய்ஸோட நேச்சர். இப்போ நான் குத்து பாட முடியுமானா பாட முடியுங்கிறது வேற. ஆனால் அந்த டச் ஆகி கண்ணில் தண்ணி வர ஒரு ஃபீல் இருக்குல்ல, ஒரு நல்ல மெலடி. அதுக்கு வந்து என்னோட வாய்ஸ் மாதிரியான யாருக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு இது மாதிரியான சாங்ஸ் வந்து மேட்ச் ஆகும் நிறையா. நான் வெஸ்டர்ன் பாடினேன்னா அது வெஸ்டர்னே இருக்காது. வெஸ்டர்ன் பாட்டை நானும் பாடுவேன். ஃபோக் பாடினா நான் ஃபோக் பாடினேன்னா அது ஃபோக்கும் கிடையாது. அது வந்து ஃபோக்கிலிருந்தே வந்து மண் வாசனையோடு வரணும், அவங்க தான் ஃபோக். பட் சினிமான்னு வரும்போது எல்லாமே பாட தெரியுமா, பாட வருமா, பாட முடியுமா, முடியும். பிருந்தா, இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லலாமா? சொல்லிடலாமே. கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே. கெஸ்ட பத்தி சொல்ல சொன்னா பாடிட்டு இருக்கீங்க. எஸ், ஏன் அப்படின்னா இந்த பாடல் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பாடல்கள் சினிமால வந்து பாடியிருக்காரு. இன்னைக்கு அவரே தான் கெஸ்டா வந்திருக்காரு. வி பிரசன்னா சிங்கர் தான் வந்திருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஐம் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு வந்து ஒரு இசை கச்சேரியே நடக்க போகுது ரம்யா. எஸ், இசை மலையில் நானே தயாரா அந்த மாதிரி கேக்குறாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே உங்களோட பாடலோட நாங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புறோம். குரு ராகவேந்திராயதி ராகவேந்திர குரு ராகவேந்திராயதி ராகவேந்திர ராகவேந்திர ஹரி. வாவ், தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் a nice ஸ்டார்ட். எப்பவுமே ஒரு சரி, நம்ம வாழ்க்கையே, நம்ம எல்லாரோட வாழ்க்கையுமே அது எந்த மதமாக இருந்தாலும் எல்லாருமே அண்டர் ஒரு கண்ட்ரோல் தான். ஸோ அவங்களுக்கு யார் இஷ்டமோ அது சம்பந்தமானவங்கள ஒரு நினைவுபடுத்திக்கிறனால அது ஒரு கிராட்டிடியூட், அவ்வளோதான். இது வந்து ஒரு பக்தின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆன்மீகமாக நான் பேசலை. யாராக வேணா இருக்கலாம், உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கலாம், எனக்கு ஒருத்தர். அது வந்து ஒரு சின்ன ஒரு லிங்க், அது ஒரு நன்றி சொல்கிற மாதிரி கிராட்டிடியூட் ஞாபகம் வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். அவ்வளோதான். இப்போ நீங்க வந்து நிறைய டிவோஷனல் ஆல்பம் வந்து இந்தியாவே நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அபார்ட் ஃப்ரம் பிளேபேக் சிங்கிங், இதுலயே நீங்க வந்து அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்கீங்க. இது வந்து இப்போ ஒவ்வொரு சிங்கரோட வாய்ஸ் கல்ச்சர் ஒன்று இருக்கும். ஒவ்வொருத்தங்களும் ஒரு வாய்ஸ் இருக்கும். ஒரு வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக கத்தி கதறி பாடுற மாதிரி ஒரு ராக் ஃபீல் நல்லா மேட்ச் ஆகும். இன்னும் சில பேருக்கு வந்து வெஸ்டர்ன் சூப்பராக மேட்ச் ஆகும். சில பேர் ஹஸ்கியாக இருக்கும் வாய்ஸு, அதில் வந்து அதுக்கேற்ற ஒரு மெலடி மட்டும் மேட்ச் ஆகும். இப்படி குத்துப்பாட்டு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. கிராமத்தில் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டாக இருக்கும், நல்லா அடித்து பாடினா வேற லெவலில் இருக்கும் அந்த சாங். அது மாதிரி இப்போ என்னோட வாய்ஸோட நேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்தி, ஒரு நல்ல மெலடி. இது என்னோட வாய்ஸோட நேச்சர். இப்போ நான் குத்து பாட முடியுமானா பாட முடியுங்கிறது வேற. ஆனால் அந்த டச் ஆகி கண்ணில் தண்ணி வர ஒரு ஃபீல் இருக்குல்ல, ஒரு நல்ல மெலடி. அதுக்கு வந்து என்னோட வாய்ஸ் மாதிரியான யாருக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு இது மாதிரியான சாங்ஸ் வந்து மேட்ச் ஆகும் நிறையா. அதனால அது நிறைய பேர் லைக் பண்ணி கேட்பாங்க. இப்போ எல்லாமே நான் பாடுவேங்கிறது வேற, அது வேற. பட் இது சார்ந்த இந்த வாய்ஸ் கல்ச்சர் சார்ந்து ஒரு நல்ல சினிமா சாங் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் மேட்ச் ஆகும். அதனால மேபி அது நிறைய வராங்க, பாடுறேன். நிறைய சாங்ஸ் பாடியிருக்கீங்க, சினிமாலயும் சரி பக்திலயும் சரி, எல்லாத்துலயும் ரொம்ப அழகான பாடல்கள் கொடுத்திருக்கீங்க. அதுல நிறைய பாடல்கள் நம்மளால மறக்கவே முடியாது. நாங்க சந்தோஷமா இருக்கும் போது அந்த மாதிரி பாடல்கள் கேட்டிருக்கோம், சோகமா இருக்கும் போது அந்த மாதிரி பாடல்கள் கேட்டிருக்கோம். ஒவ்வொரு மாதிரியும் அது ஒவ்வொரு விதமான ஃபீல் கொடுத்தது. நீங்க முதல் பாடி பழகின ஒரு பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முதல் பாடிங்கிறதோட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் நினைக்கிறேன். ஐ திங்க் சாதாரண ஒரு ரெக்கார்டிங்கு. அது வந்து ராகவேந்திர சுவாமியோட டிவோஷனல் பாட்டுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அது வந்து நான் ரொம்ப டெடிகேட்டடாக பாடினேன். அப்போ அது ஒரு ஆல்பம், அவ்வளோதான். நிறைய சாங்கில் அது ஒரு.
பட் இப்போ ரீசெண்டாக அது பயங்கரமாக அது ஒரு பெரிய லெவலில் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது இப்போதான் அது வந்து அதோட அன்னைக்கு நான் விதைச்சது இன்னைக்கு வளருதுங்கிற மாதிரி இன்னைக்கு தான் அறுவடை நடக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ராகவேந்திரான்னு போட்டீங்கன்னா இந்த பாட்டு தான் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே வருது நிறையா. அது இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. அதை வச்சு நிறைய ஃபாரின் ஷோஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். தேவகி நந்தன யாதவ கிருஷ்ணன பஜிசுவ சரண குருவே ஜானகி ரமணன ஸ்ரீ ஜெய ராமன பூஜிப ஹரிய மகுவே. இது ரொம்ப அழகான ஒரு லூப் சாங் மாதிரி வந்துட்டு இருக்கும். அது இப்போ வந்து நிறைய கால் பண்ணுவாங்க, சார் தேஞ்சு போச்சு சார். அந்த கேசட் இருந்தது அப்போ சார் 2-3 கேசட் வாங்கிட்டேன், சிடி வாங்கிட்டேன். இப்போ அது மாதிரி ஒரு அருமையான ஒரு நம்ம நிறைய பாடுறோம், ஆனா எது வந்து வெளியே ரீச் ஆக போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ப்ரொடியூசர் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், லிரிசிஸ்ட்டு, ஒரு படம் பாடினோம்னா கூட மேலே கூட வச்சோம் அப்படிதான். அதெல்லாம் வந்து ஒரு பாட்டி வந்துட்டேன். அது ஒரு நாள் காரில் போகும்போது ப்ளே ஆகுது, நம்ம வாய்ஸ் மாதிரி இருக்கேன்னு பார்த்தா அந்த சாங் அது எங்கே பாடணும், டக் 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 இமான் சார் மியூசிக்கா, ஓகே அந்த சாங் வந்துச்சா சூப்பர். முடிஞ்சோடனே அடுத்த சேனல் போடுறேன், எஃப்எம்ல அதே பாட்டு ஓடுது. அது முடிஞ்சோடனே திருப்பி மாற்றுவோம்ல, இந்த ஆட் வரும்போது ஜென்ரலாக டக்குன்னு மைண்ட் அப்படி போகும் பார்த்தா அங்கே ஒரு 4 சேனலை மாற்றி மாற்றி திருப்பி பழையதில் இதுலேயும் வருது. இது பெரிய லெவலில் ரீச் ஆகிட்டு இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சது. அது மாதிரி எந்த சாங் ஹிட் ஆகும் எது ரீச் ஆகும் நமக்கு இப்போ சொல்ல தெரியாது. நம்ம வேலை பாடுறது, நல்லா பாடுறது, மனசார பாடுறது, உண்மையாக பாடுறது, அதோட வேலை முடிஞ்சது. ஹிட்டு நம்ம யார் கையிலையுமே கிடையாது. ஏன்னா எவ்வளோ பெரிய சிங்கர் வேணும் எடுத்துக்கோங்க, பெரிய லெஜெண்ட் சிங்கர்ஸ் எவ்வளோ பெரிய வேணும் வச்சுக்கோங்க, அவங்க பாடம் எல்லாமே ஹிட் ஆயிடுச்சுன்னா இல்லை. மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படி தானே. ஸோ அது இறைவனோட கையில் தான் இருக்குது. நம்ம வேலை பாடுறது, உங்கள் வேலை கேட்குறது, என் வேலை பதில் சொல்கிறது மாதிரி. நீங்கள் நிறையா ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, லைவ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கீங்க. நீங்கள் லைவாக வந்து மெலோடி டிவோஷனல் தாண்டி நான் வந்து இது வந்து வெஸ்டர்ன் நல்லா பண்ணியிருக்கேன், இல்லை ஃபோக் நல்லா பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்த வேற ஒரு ஜோனர்னா என்னது? ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவுக்குள்ளே இப்போ நான் வெஸ்டர்ன் பாடினேன்னா அது வெஸ்டர்னே இருக்காது. வெஸ்டர்ன் பாட்டை நானும் பாடுவேன், ஃபோக் பாடினா நான் ஃபோக் பாடினேன்னா அது ஃபோக்கும் கிடையாது. அது வந்து ஃபோக்கிலிருந்தே வந்து மண் வாசனையோடு வரணும், அவங்க தான் ஃபோக். பட் சினிமான்னு வரும்போது எல்லாமே பாட தெரியுமா, பாட வருமா, பாட முடியுமா, முடியும். அதான் நான் ஆத்தென்டிக்காக அதையே நான் அப்படியே நான் பாடுவேன்னா, இப்போ ஹிந்துஸ்தானி கூட பாட முடியுமானா பாடலாம், ஆனால் ஹிந்துஸ்தானி சிங்கரானா இல்லை. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபோக்கு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் எழுதுறது, இப்போ ரேப் எடுத்துக்கோங்களேன், அவ்வளோதுக்கு போகிறீங்க. ரேப்பே வந்து நீங்கள் அந்த இடத்துலேருந்து அந்த லிரிக்ஸ் அந்த வாசனையாகவே இருக்கணும். அந்த லோக்கல் பாஷையெல்லாம் போட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வந்து பாட முடியுமா, நான் பாட முடியும். பட் அதுக்காக நீ ஹிந்துஸ்தானி சிங்கரா, நீ வெஸ்டர்ன் சிங்கரா நீ அப்படின்னு கேட்டால் யாருனாலையுமே பெருசாக பதில் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் பாட முடியுமான்னு முடியும். பட் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஃபோக் சாங் பாடியிருக்கீங்களா? பாடியிருக்கேன். எனக்கு வந்து புஷ்பானு குப்புசாமி சார் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அவரோட பாட்டெல்லாம் கேட்பேன் எப்போவுமே, அவர்கிட்டயே அடிக்கடி சொல்லியிருக்கேன். அதனால் அவரோட பாட்டு அத்தாடி போல ஏண்டி என்ன சொத்துற அந்த பாட்டு அந்த மாதிரியே ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரிலாம் பாடுவேன். அண்ட் கூட மேலேயே ஃபோக் சாங் மெலடி தான் அது கிட்டத்தட்ட. அண்ட் அந்த மாதிரி பாடுவது உண்டு. ட்ரை பண்ணிட்டீங்க, இங்க கொஞ்சம் ட்ரை பண்ணிடுங்களே இப்போ. காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற, சூமந்திர காளி போட்டு சுத்த வைக்கிற, என்னாடி விட்டு புட்ட ரொம்ப பேசுற, கண்ணாடி நெஞ்சு மேல கல்ல வீசுற, திண்டாடி 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 சொக்கி நிக்கிற, அடி என்னடி என்னடி கண்ணடிக்கும் பூங்கொடி, என் மனசு உன் இடுப்பில் மாட்டிக்கிச்சிடு. ஆக்சுவலி கண்ணமுடி கேட்டா அவர் பாடுற மாதிரி தான் இருக்கு லிட்டரலி. ஸ்கூல் டேஸ்லாம் சும்மா இந்த மாதிரிலாம் பேசி பார்ப்போம் மற்ற வாய்ஸ்லாம். அந்த மாதிரில சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாத, சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாத, என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாத, ஆனா அரைச்ச பருத்தி கொட்ட பொண்ணாக்கு நான் தாண்டி, பருத்தி கொட்ட நீயும் தாண்டாண்டி அட என்ன அந்த மாதிரி ஒரு கமல் சார். அதை சும்மா அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதனால மற்ற வாய்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணுவேன். அதை மாதிரிலாம் ட்ரை பண்றதுக்கு. இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா
இந்த பாடல பாடினது இந்த சிங்கர் அப்படின்னு நம்ம அழகா சொல்லிடலாம். ம். நிறைய ஹைலைட்டடான சிங்கர்ஸ் இருந்தாங்க. பட் இப்ப இருக்கக்கூடிய காலத்துல பார்த்தோம்னா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் அப்கமிங்கா வராங்க. சோ அப்படி பார்க்கும்போது அப்படி இருக்கக்கூடிய சிங்கர்ஸ்க்கு இவங்க வாய்ப்புகள் வந்து தரதில்லையோ அப்படிங்கிற மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம். இதுல உங்களுடைய கருத்து என்ன? இது ரொம்ப ஒரு டீப்பான சப்ஜெக்ட் தான். இப்போ எப்படின்னா இது சைக்காலஜி பேஸ்டாகவும் இருக்கு. இப்போ பொதுவாகவே ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு பேசிக்காக நல்லா இருக்கிற வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது டைரக்டருக்கு புரியறதுக்காக இதான் டியூன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஆனால் அதுக்காக ரொம்ப கேவலமாக ஒரு சிங்கரை வச்சு பாட முடியாது. ஒரு டீசெண்டாக இருக்கணும், அந்த டியூன் ஓகே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தங்க பாடணும். அப்போ கேட்கும்போது அவங்க வந்து அதை மட்டும் கேட்டுட்டு ஓகே சொல்கிறது இல்லை. அதுக்கு சரி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, ஒரு பென்ட்ரைவில் கொடுங்க, ஏதோ ஒன்று கொடுங்க, நான் அதை போட்டு கேட்கணும். ஏன்னா அவங்களோட பாயிண்ட் வந்து அதை கேட்க ஷார்ட்ஸ் மைண்டில் ஞாபகம் வரும். இங்கேருந்து இப்படி என்ட்ரி ஆகிறோம், அது அந்த லொக்கேஷன் போகிறோம், இப்படி கேமரா ஜூம் பண்ணுறோம், அப்படி பண்ணுறோம், நிறைய யோசிக்கும் போது அவங்களுக்கு தெரியாமல் நிறைய கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேட்க அந்த வாய்ஸ் உள்ளே போயிடும். அப்போது திருப்பி வந்து ஒரு நல்ல சிங்கரோ இல்லை வேற ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோக் சிங்கர் கொண்டு வந்து இங்கே இப்படி ஃபியூஸ் பண்ணலான்னு இருக்கேன், இது வந்து புதுசான ஒரு கலர் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஐயோ அது அது வேற சார், அது சூப்பராக இருக்குது, எனக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னு யார் சொல்லுவாங்க? டைரக்டர் சொல்லுவாங்க. டைரக்டர் சொல்லும்போது எல்லாரும் ஆமாம் சொல்லி தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு நிலைமையும் வரலாம். ஸோ இது ஒரு என்னன்னா, அது சுமாரான சிங்கர் பாடியிருப்பாரு, அதை விட சூப்பராக பாடுறதுக்கான ஒரு நல்ல சிங்கர் நல்ல பிளான்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் இதுதான் சார் கரெக்டு போதுன்றுவாங்க. அப்போ ஒரு நல்ல சிங்கர் பாட வேண்டிய விஷயம் வந்து காணாமே போயிடும். இப்படி இது ஒரு டைப்பு. அண்டு மியூசிக் டைரக்டரே பாடுறதுங்கும் போது சில சாங் அவங்க நான் பாடும்போது நல்லாவே இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும், ஓகே தான். அது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கேட்கும்போது தானே உங்களுக்கு முடிவு பண்ணுறீங்க. டைரக்டர் எப்படி கேட்டாரோ நீங்களும் நம்மலாம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது அது உள்ளே போய் பழகிடுச்சுன்னா, அந்த வாய்ஸ் அந்த டியூனோட நம்ம ஃப்ரெண்டாகி பழகிட்டோம்னா திருப்பி அதுதான் சாங்குன்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம் சைக்கலாஜிக்கலி. அப்போ வேற ஒருத்தர் பாடும்போது இல்லை அதுதான் ஆக்சுவலாக ஒரிஜினலு, இவங்க அதை வச்சு பாடுறாங்க அப்படி தானே தோணும். அப்போது சுமாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரீச் ஆகிறது தான் ஒரு மெயின் வாய்ஸ், ஒரிஜினல் வாய்ஸாக மாறுது. அது வந்து சைக்கலாஜிக்கலி உள்ளே போகிறனால அதை மாற்ற முடியறதில்ல. அண்டு இது வந்து ஒரு இயற்கையோட அமைப்பு, அது இயற்கையை செலக்ட் பண்ணுது, அப்படிதான் சொல்லணும். மேனுவலாக பண்ணுறப்பே இவ்வளோ பிரச்சனை வருது. பட் இப்போ ஏஐயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லிரிக்ஸ் கொடுத்து ஒரு மியூசிக் இந்த மாதிரி தான் டோன் வேணும்னா அதே ஜென்ரேட் பண்ணி எல்லாமே கொடுத்துக்குது. ஏஐயோட டெவலப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ ஒரு மனுஷனுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறையா ஒரு கம்பல்ஷன் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். 10 படம் பண்ணும்போது இந்த பாட்டு இல்லை இன்னும் ஒன்மோர் எனக்கு இன்னும் இது பத்தலைன்னு ஒரு டேரக்டர் கேட்டோம்னா ப்ராக்டிக்கலாக நைட் தூக்கம் இருக்காது, சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க, நிறைய படம் அந்த டென்ஷன் ஆங்ஸைட்டிலாம் இருக்கும். அதில் ஒரு சாங் பண்ணணுங்கும்போது முதல் மாதிரி இப்போ டைம் இல்லை, நைட்டெல்லாம் தூங்குறது இல்லை, கட் ஹெல்த் பாதிக்குது, மைண்ட் ஹெல்த் மென்டல் ஹெல்த் பாதிக்குது. ஸோ இத்தனை தாண்டி ப்ரெஷர் எல்லாம் பண்ணும்போது டியூன் வராது. டியூன் வரும்னா ஒரு மாதிரி தான் வரும். இப்போ அதனால தான் டூ மெனி ஃபிலிம்ஸ் வந்து இது பண்ணிக்கூடாது, கமிட் பண்ணிக்கிட்டு முடிக்கக்கூடாது. எனக்கு இவ்வளோ தான் என்னோடய ஸ்ட்ரென்த்து, நான் 2 படம் பண்ணிட்டு தான் பண்ணுவேன், வெயிட் பண்ணுறதுக்கு அது முடியறதில்ல, ஏன்னா டைம் இல்லை. நிறைய படம் வரும்போது நம்ம சைன் பண்ணிடணும். இவ்வளோ நம்மளே நம்ம டைப் பண்ணிக்கும் போது ப்ரெஷர் ஆகும்போது இப்போ எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கர்கிட்ட கேட்குறதோ ஒரு மியூசிஷியன் ஹெல்ப் கேட்குறதோ நடந்து தான் இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு சில லிரிசிஸ்ட்லாம் கூட டியூன் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் வெளியே வராது பேர். பட் நிறைய அந்த மாதிரிலாம் வந்து நடந்திருக்குன்னா அது ஒரு சின்ன ஹெல்ப் தான். எனக்கு ஒரு ஐடியா கொடுங்களேன், அப்போ இங்கேருந்து நான் எடுத்துக்கிறேன், இது நல்லா இருக்கு. டைரக்டர்ஸ் கூட மியூசிக் பண்ணியிருக்காங்க. இப்போ உதயகுமார் சார்லாம் கூட அவரோட டியூன்ஸ் நிறைய சொல்லுவாங்க. நிறைய பேர் அந்த இப்போ தனுஷ் இருக்காரு, ஆக்டர் தனுஷ், அவரு நல்ல டியூன் பண்றாரு. அவரோட டியூன் தெரியும், தனியாக தெரியும். அவரோட அந்த நிறைய அதோட இன்வால்மெண்ட் இருக்கும். இன்வால்மெண்ட் சொல்லலாம், அவர் டியூன் பண்ணான்னு சொல்றதை விட மற்றவங்களோட இன்வால்மெண்ட் எடுத்துக்கிட்டு. இப்போ ஏ ரஹ்மான் சார் இப்போ ஒரு சிங்கரோ ஒரு பாடும் போதோ சூப்பர் இது நல்லா இருக்கு இப்படி வச்சுக்கோன்னு அந்த மாதிரி தான் ஒரு பார்ட்டிசிபேஷன். ஆனால் இப்போ அவங்க கிட்டலாம் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏஐயில் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது பாட்டிக்கு கொடுக்குறது 10-15 டியூன் கொடுக்குறதில்ல. ஸோ அந்த டியூனில் வந்து எதெல்லாம் பெஸ்ட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கெல்லாம் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம், ஒரு தோராயமாக ஐடியா பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்ல ஒரு இன்ஜினியராகவும் மியூசிஷியனாகவும் இருந்தாலும் போதும். ஸோ நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் கொடுக்கலாம், அதை பாசிட்டிவாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதுக்குமே விஷயம் தெரியாமல் எல்லாருமே ஆப்ரேட் பண்ணிட முடியாது. ஏன்னா நான் முதல் டியூன் ஒன்று போடணும், அது எங்கேருந்து வருது? ஏஐலேருந்து வராது. ஓகே, ஏஐல வருது, ஏதோ டியூன் வருது, அந்த டியூன்ல இருக்கிற பிஜிஎம் அப்படியே யூஸ் பண்ணாம அதுல இருக்கிற பிஜிஎம் நான் என் டியூன்ல யூஸ் பண்ணேன்னா ஒரு தனித்தன்மையா வந்துடும். அதுல யார் நல்லா பண்றாங்கிறதா இப்போ
இவ்வளவு வசதி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நல்ல டியூன் வரலன்னா தான் நம்ம வருத்தப்படணும். நீங்க ஏதாவது சாங் வந்து ஏஐல கம்போஸ் பண்ணிருக்கீங்களா? இப்போ 4 சாங் வந்து டிவோஷனல்ல பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆமா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அதை நான் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது ரொம்ப கமர்ஷியலா வந்திருக்கே அப்படின்னு சொல்லி. இப்போ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அதோட பிஜிஎம்லாம் என்னோட டியூன் போட்டு அதை வந்து பிளேயரை வாசிக்க வச்சு அதை ஒரிஜினல் ஆக்கணும். இப்போ ஒரு எதெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஆனா நல்லா இல்லைங்கிறத நம்ம மாத்திக்கலாம். உங்களுக்கு வந்து அதிகமா வந்து நீங்க பிளேபேக் சிங்கிங்ல வந்து எனக்கு மெலோடி தான் வேணும், இல்ல எனக்கு இந்த ஜோனர் தான் வேணும், உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஜோனர் வந்து எது வந்து அதிகமா வந்திருக்கு உங்களுக்கு ஆஃபர்? எனக்கு மெலடி வரும் நிறைய. இப்போ தண்டோரா கண்ணால நித்தமும் படிச்சேன் ஆராரோ முண்டாசா ஏ வாழ்வ கட்டிட வரும் நீ பூந்தேரோ எத்தனை முறை நான் பார்த்தாலும் அந்த அருமையான ஒரு டியூன். அது வந்து கடைக்குட்டி சிங்கம்ல இமான் சாரோட மியூசிக்ல அருமையான பாட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா அது மெலடியா இருக்கிறதுனால தான் அந்த ஜாடிக்கு ஏத்த முடி மாதிரி செட் ஆகும். அதுல நானும் என்ஜாய் பண்ணி பாட முடியும். அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுல என்ஜாய் பண்ணும்போது தான் ஜனங்களும் என்ஜாய் பண்ண முடியும். அந்த வகையில மெலடியா நிறைய எனக்கு கிடைக்குது. மெலடி, பக்தி, கர்நாடிக், கொஞ்சம் கசல் மாதிரி, இப்படி இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்க நிறைய பாடல்கள் பாடிருப்பீங்க அண்ட் நீங்க சொல்லியிருந்தீங்க லைக் 7 hours ஆஃப் ரெக்கார்டிங் செஷன்ங்கிறது ஈஸியே கிடையாது. உங்களோட த்ரோட் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும், இல்ல அது எந்த அளவுக்கு நீங்க ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க அப்படின்னு. பட் திடீர்னு ஒரு நாள் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தா வேற ஒரு வாய்ஸ்ல ரிலீஸ் ஆகிருந்திருக்கும். ஆமா, அதெல்லாம் பார்க்கும்போது அருமையான கேள்வி. இது உங்களுக்கு நடந்திருக்கா? இது வந்து எனக்கு இந்த சேர்ல உட்கார எல்லாருக்குமே நடந்திருக்கும். அப்படிதான் சொல்லுவேன், எல்லாருக்குமே நடந்திருக்கும். எதை நான் சொன்ன காரணம் தான். ஒரு சிங்கரை வச்சு பாட வச்சு அதுக்கப்புறம் அந்த மைண்ட்ல போயிருக்கும். அதை விட சூப்பரா ஒரு பண்ணாலும் எனக்கு அதுவே போதும். அதுலதான் நிறைய போகும். அண்ட் சம்டைம்ஸ் இன்னொரு சிங்கர் பாட வச்சு இல்ல சார் நீங்க இதை கேட்டு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் போது இதையவே ரொம்ப திருப்பி கேட்டு ஆமா சார் இதுவும் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு ஸ்டேஜ் வந்து சார் இன்னொன்னு ட்ரை பண்ணலாம மொத்தமா கன்ஃபியூஸ் ஆகி முதல்ல மியூசிக் டேரக்டர் சும்மா பாடிருப்பாங்க, அதுவே வச்சுக்கலான்ட்டு அது வரும். இவங்க எல்லாமே சூப்பரா பாடிருப்பாங்க, அவரு சுமாரா தான் பாடிருப்பாரு. இது யாருலாம் சொல்ல வரல, சொல்ற ஒரு பேச்சு அவசரத்துல பாடிட்டு போயிருப்பாங்க. நைட் ஒரு ட்ராக்கா பாடிருப்பாங்க, இது சிங்கர் பண்ண கரெக்ட் ஆகணும். கடைசியில் இத்தனை பேரும் நல்லா பாடி கடைசியில் அதுவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதான் முதல்ல இருந்து கேட்டு கம்பேர் பண்ணி கேட்டிருப்பாரு. சோ இந்த மாதிரி நடக்கும். அதான் உங்களுக்கு இப்படி நடந்த பாடல்கள் ஏதாவது பயங்கரமா ஹிட் ஆகிருக்கா? கேட்டதா நான் வந்து இந்த பாட்டு கூட மூங்கில் காடுகளே வண்டு முனகும் பாடல்களே அந்த பாட்டு நான் பாடினேன். ஹரிஜன சட்டை பாடும்போது அது வந்து எனக்கான ரேஞ்சு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாலா சக்திவேல் அவர் கொடுத்தாரு. அண்ட் என்னோட ஃப்ரெண்டு கே கிருஷ்ணகுமார் சொல்லிட்டு அவரெல்லாம் கொடுத்து சாங் கொடுத்து பண்ணி கடைசியில் பார்த்தா அது ஹரிஹரன் சார் தான் வந்தது. ஆனால் அவருக்கு பிளானே ஹரிஹரன் அப்படின்றது இல்லை, ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலான்னு தான். பட் அந்த நேரத்தில் ஏதோ பிகாஸ் ஆஃப் சம் ரீசன் அந்த மாதிரி நடந்திருக்கு. அதுவும் நிறைய நேரம் பாடினேன். அது மட்டும் இல்லை, நிறைய பாடல்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஹரிஹரன் சார் பாடின பாட்டு இன்னொரு பாடகர் பாடினாரு, ஸ்ரீனிவாஸ் சார் பாடின பாட்டு நான் தான் பாடிருக்கேன்னு அப்புறம் தெரியும். இப்படி பல சிங்கரோட பாடல்கள். ஏன் ஹரிஹரன் சார் பாட்டே வந்து ஸ்ரீனிவாஸ் சார் தானே ஃபைனல் ஆச்சு, மின்சார கண்ணன். இப்படி எல்லாருக்குமே நடந்திருக்கு. அப்படின்னா இதோட இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து மியூசிக் தினா அவரோட படம், அந்த படத்துல வந்து டாக்டர் பாலமுகிருஷ்ணாவும் சுதா ரகுநாதன் அவரும் பாடின பாட்டு. பெரிய லெஜெண்ட் அவங்க 2 பேரும் இல்லையா, எவ்வளோ பெரிய வித்வான். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம ஆஸ் யூஷுவலாக போகும்போது அந்த டியூனுக்கு கேட்குறாங்க, போடுறோம் பாடுறோம், நானும் ஜானகியாரும் பாடினோம். கடைசியில் வெளியே வரும்போது அது நான் டக்குன்னு அந்த பாட்டு வேற வாய்ஸில் கேட்டுச்சு. என்னடா இது யார் பாடினா இது அப்படின்னு பார்த்தா, என்னங்க இவரு என்னங்க இது அப்படின்னு. இல்லை சார் இது இந்த வாய்ஸில் ஒன்று வேணும், அந்த வாய்ஸில் ஒன்று வேணும் அப்படின்னா ஓகே அப்போ நான் என்ன சார் அவரது போடுங்க, நான் எவ்வளோ கேவலமாக பாடிருக்கேன் அதை கேட்டுக்கிறேன் அப்படின்னு. ஆனால் கடைசியில் என்னோடது வந்ததுங்கிறது ஒரு விஷயம். அப்படின்னா இது வசதி இது கம்மின்றது அர்த்தம் கிடையாது. சினிமாக்குன்னு ஒன்று தேவை இருக்கு. அந்த சினிமாக்கு தேவைங்கிறது அது பூர்த்தியாகும் போது அது வெளியே வரும். யாருமே அதில் பெருசும் இல்லை, யாருமே சின்னது இல்லை. சினிமா இஸ் ஒன்லி ஃபார் ஆடியன்ஸ். லோக்கல் ஆடியன்ஸ்லேருந்து பயங்கர கெத்தான ஆடியன்ஸ்லேருந்து படித்தவன் வரைக்கும் எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் இங்கே டச் ஆகணும்.
இங்க டச் ஆகிறது சினிமாக்காரங்களுக்கு தான் தெரியும். அது பர்டிகுலரா ஒரு கர்நாடிக் மியூசிஷியன், ஹிந்துஸ்தானி மியூசிஷியன் சொல்றத விட சம்டைம்ஸ் ஒரு கர்நாடிக் கச்சேரி கேட்டால் தூக்கம் வரும். ஆனா நீங்க நல்ல பக்காவா ஒரு 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 காம்பினேஷனோட, ஒரு ப்ரொபோஷனோட ஒரு சினிமா பார்க்கும்போதோ, ஒரு மியூசிக் கேட்கும்போதோ கண்டிப்பா எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த கூட்டம் ஜாஸ்தி, அதனால தான் சினிமாவுக்கு கூட்டம் ஜாஸ்தி. லேமேன்ஸ் அப்படின்னு சொல்லி லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க பண்ணி தான் ஆகணும். அதுக்கான ஆடியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. இப்போ நீங்கள் சிங்கர் கம் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டீங்க. இப்போ டைரக்டர் வந்து பிரசனாவை கூப்பிடுங்க, இந்த சாங் பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்களோட அசிஸ்டன்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டாரு, அவர் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சீக்வன்ஸ் உங்களுக்கும் நடந்திருக்கா? நடக்குது ரொம்ப பயமா இருக்கு. இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுக்காதீங்க. பயமான ஐடியாவா இருக்கு இதெல்லாம். தயவுசெய்து யாரும் பாத்துறாதீங்க, இது மட்டும் பாத்துறாதீங்க, அப்படிலாம் நடக்காது. இப்போ யூஸ்வலா மியூசிக் டைரக்டர் அப்படிங்கும் போது இன்னொரு ஒரு பேர்டன் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும் இல்லையா? கரெக்டான டைம்க்கு கொடுக்கணும், அவங்க நினைச்சதை விட அழகா கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களை சுத்தி நடந்துட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அது வந்து ஒரு குழந்தை பிறக்குது, அது யார் எங்கே இருக்கான்னு தெரியல, ரோட்ல கிடக்கிற குழந்தை வளருது. அது எப்படி வளரும், யார் சாப்பாடு கொடுப்பான்னு கேட்ட கேள்வி மாதிரி இருக்கு. அது தானா நடக்கும். அந்த இயற்கை அதை வந்து தானா வளர்த்திடும். அது மாதிரி தான் எங்கேயோ காட்டில் ஒரு கண்ணுக்குட்டி போடுது, அதுவா வளருதில்ல. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் தள்ளப்படும் போது உங்களுக்குள்ள இருக்கிற திறமை, நீங்க யாருன்றத இயற்கையோட சேர்த்து உங்களை முடிவு பண்ணும். இப்போ மியூசிக் டைரக்டர் ஆகிட்டீங்க, அடுத்தடுத்து உங்ககிட்ட நாங்கள் நிறைய படங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதோட ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்கு? ஆக்சுவலி நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். அப்படியும் நடக்கும், நீங்க சொல்ற மாதிரியும் நடக்கும், நீங்க சொல்ற மாதிரி நடக்காமையும் இருக்கும். ரெண்டுமே நடக்கும். விஷயம் தெரிஞ்சவங்க, பிரில்லியண்டா இருக்கிறவங்க, அவங்ககிட்ட பாட்டு தேவை அப்படின்னு முடிவு பண்ணா நீ எவ்வளோ மியூசிக் பண்ணாலும் அவங்கள கூப்பிடுவாங்க. அது கான்ஃபிடென்ஸ் இருக்கிறவங்க, இன்செக்யூரிட்டி இல்லாதவங்க, தைரியமாக இருக்கிறவங்க, கான்ஃபிடென்ஸ் அவங்க ஆர்ட் மேலே இருக்கிறவங்க, அவங்க வந்து மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் அதை கூப்பிடுவாங்க. அவங்களுக்கே பயம், நம்மளே என்ன இருப்போமோ இருக்க மாட்டோமோன்ற பதட்டம், இவனை கூப்பிட்டா நம்ம போயிடுவோம், இப்படிங்கிறது எல்லா ஃபீல்டும் இருக்குது. டான்ஸில் இருக்குது, ஒரு ஸ்டண்ட் எல்லாத்துலேயுமே இருக்குது. அந்த நம்பிக்கை இல்லாதவங்க, பயந்துக்கிறவங்க, நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு பயம் வரும். பயம் வந்தால் அவங்களால கூப்பிட மாட்டாங்க, எங்க நம்ம இடம் போயிருமோன்னு நினைப்பாங்க. இது யாரா இருந்தாலும் நினைப்பாங்க. தைரியமா இருக்கிறவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க, ஞானம் இருக்கிறவங்க கண்டிப்பா கூப்பிடுவாங்க. இப்போ நீங்க மியூசிக் டைரக்டரா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க உங்க கெரியரை, நிறைய மூவிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அப்கமிங்லயும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். நீங்க சொல்லுங்க, அதோட ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப அற்புதமான ஒரு ப்ராசஸ். ஒரு ஆர்ட்னாலே என்ஜாய் பண்றது தானே. இப்போ நீங்க என்ஜாய் பண்ணா மட்டும்தான் அந்த ஆர்ட்ன்ற ஒரு விஷயத்தை பத்தியே நினைக்க முடியும். ஒரு நல்ல ரசிகன் தான் கலைஞனா முடியும்னு ஏன் சொல்றாங்கன்னா, நீங்க ரசிக்கிறனால அது உங்களுக்கு தேவைப்படும். உங்களுக்கு தேவைப்பட்டு பூர்த்தி ஆகும்போது உங்களை மாதிரி இன்னொருத்தங்க ரசிக்கிறதுக்கு காத்துட்டு இருப்பாங்கல்ல. ஒரு 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 கழுகு வந்து அதோட குஞ்சுக்கு இந்த புழுவை கொண்டு வந்து வாயில் கொடுக்கும், நான் சாப்பிட்டதை நீ சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படும். அது மாதிரி நம்ம வந்து ஒன்று பண்ணிட்டோம், ரசித்தோம், என்ஜாய் பண்ணிட்டோம், இதே மாதிரி அவங்களை ரசிக்க வச்சு அதை ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொடுக்க தோணும் போது அது ஒரு அருமையான அனுபவமாக இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அதில் ஒரு ஆராய்ச்சி, அதில் ஒரு விளையாட்டு, எல்லா விதமான ரியாக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு பட்டை கிட்டெல்லாம் போட்டு கொட்டையெல்லாம் போட்டு ரொம்ப பயங்கரமா ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னா காவியெல்லாம் போட்டு அப்படியே இருப்பாங்க. ஆனா அவன் பார்த்தா ஒரு பப் சாங் போட்டிருப்பான், அவன் ஒரு ரொமான்டிக் சாங் போட்டிருப்பான், ஃபர்ஸ்ட் நைட் சாங் போட்டிருப்பான். என்னையானா அது உள்ள இருக்கிற மேட்ரு, நீ வெளியே பார்த்து முடிவு பண்ணக்கூடாது. ஒருத்தன் சில பேர் சீரியஸாகவே ஒரு பெரிய கம்ப்யூட்டர் ஐஐடி ப்ரொஃபஷனலாக ஐடி எது வேணா இருக்கலாம், அவன் பார்த்தீங்கன்னா ஒன்லி இங்கிலீஷு ஒரே பயங்கர பீட்டராக இருப்பான். ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்தியாக இருக்கும். அவன் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டான், வேற மாதிரி ஹேர் கல்லாம் பண்ணியிருப்பான், ரவுடி மாதிரி இருப்பான். ஆனால் அவன் வந்து வேற லெவலில் ஒரு ஞானியாக இருப்பான். ஸோ அது மாதிரி உள்ள என்னவோ அதுதான் வந்து வெளியே. சினிமாவுக்கு தேவை உள்ளதான், வெளியே இல்லை. ஸோ அதனால் உள்ளே இருக்கிற விஷயம் வந்து உள்ள இருக்கிற விஷயத்தில் பல ரியாக்ஷன்ஸும் பல என்ன சொல்ற நவ ரசங்கள்னு சொல்லுவாங்கல்ல, இன்னும் எத்தனை ரசம் இருந்தாலும் நல்லதுதான். அதை கமர்ஷியல் ஆக்குறது எப்படிங்கிறது தான் இந்த சினிமா. ஒரு மியூசிக் டைரக்டரா இந்த சிங்கர்ஸ்லாம் வந்து டெஃபினட்டா என்னோட சாங்ஸை வந்து பாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கும் இல்லையா? எந்தெந்த சிங்கர்ஸ்? என்னோட சாங் வந்து நிறைய பேர் பாடியிருக்காங்க. இப்போ சினிமாவில் பாடினவங்களும் சரி, ஸ்டேஜில் பாடி சொல்லுவாங்க ஃபோன்லலாம். ஈவன் சிங்கர் முகேஷ்லாம், மச்சான் உன்னோட சாங் நான் பாடினேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, இப்போ கூட மேலாகட்டும், அழகாய் போக்குதே இப்போ ஈவன் இப்போ விஜயாண்டி சாரோட ஷோவில் நான் பாடும்போது, இப்போ ரீசெண்டாக கிறிஷு வந்து முளைச்சி மூணு பாடினதாக சொன்னாங்க, ரொம்ப நல்லா பாடினார் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து
அகெயின் அண்ட் அகெயின் மக்களுக்கு வெரைட்டிஸ் வேணும். இன்னைக்கு ஏன் இவ்வளோ ஹோட்டல் ஜாஸ்தியாக இருக்குது? புதுசாக வெஜிடேரியன்லாம் எவ்வளோ ஹோட்டல்ஸ் வந்திருக்கு. ஏன்னா அதில் வெரைட்டி புதுசாக ஒன்று வந்திருக்கு. என்னமோ புதுசாக கொடுக்குறாங்க. அதில் ட்ரை பண்ணலாம், இதில் ட்ரை பண்ணலாம். அதே தான். அது என்னன்னா நாக்குக்கு ரசனை, இது வந்து காதுக்கு ரசனை. காதுக்கு யார் பாடினாலும் வெரைட்டியாக பாடுங்க. இன்னைக்கு பாருங்க, பழைய யேசுதாஸ் சார் பாடின ராஜா சார் பாட்டெலாம் சாதாரணமாக ஒரு கவர் வெர்ஷன்லாம் ஹிட் ஆகுது. காரணம் வந்து எனக்கு தேவை வேற ஒரு கலரில் வேணும் அப்படின்ற ஒரு நிலைமை. அது ரசிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் நிறைய கொடுங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் தமிழில் எப்படி ஹிட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி தெலுங்கு கன்னடாலையும் கொடுத்துருக்கீங்க. இப்போ தமிழில் உங்களோட என்னென்ன அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் மியூசிக் ரிலேட்டடான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தெலுங்கு அண்ட் கன்னடாவில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி போகுது? தெலுங்குல வந்து நிறைய டிவோஷனல் பாடிட்டு இருக்கேன். அது வந்து டிவோஷனல் எடுத்தீங்கன்னா அதில் லாங்குவேஜ்னு ஒரு கான்செப்டே கிடையாது. பெங்காலியில், மராட்டியில், நிறைய லாங்குவேஜ், கன்னடாவில் நிறைய பாடிட்டுருக்கேன். அண்டு நான் படங்கள் வந்து பெங்காலியில் நானும் கவிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் ஒரு அருமையான பாட்டு எஸ்பி வெங்கடேஷ் சாரோட மியூசிக்கில் பாடினோம். நீங்கள் உடனே பாட்டு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. அலர்ட் ஆகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்கள் பாஷை எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால அவங்கள பார்த்தே பேசிட்டு இருக்கேன். ஆமாம், அதனால் அந்த பாட்டு நல்லா ரொம்ப ஹிட்டான பாட்டு. ஸோ அதே மாதிரி ஹிந்தியில் ஆல்பம் ஒன்று இப்போ பாடியிருக்கேன். தெலுங்குல பாடியிருக்கேன். நாயுடுச்சாடோய் நாய்க்குடொச்சாடோய்னு ஒரு நல்ல பாட்டு, அதுவும் ஹிட். ஏ நாயுடுச்சாடோய் மன நாய்க்குடொச்சாடோய் தரதத்தரத்தன்னு ஒரு பாட்டு, அது நல்ல பாட்டு. அப்புறம் நானி ஆக்ட் பண்ண ஒரு படம் வந்து பீமிலி கபடி ஜட்டுன்னு. நீதோ நீடல்லே ரானா నాతో నేనంటూ దారా నిలవదే నిమిషమైన తనములే తనమై తపన తరే తారే తారే నీతో. அது ஒரு பாட்டு. அது நல்ல அருமையான மெலடி. செல்வ கணேஷ் அவர் மியூசிக்கில் பாடினேன். நல்ல இதெல்லாம் சொன்ன இங்க கேட்டு நல்ல மெலடின்னா எனக்கு பிடிச்ச பாட்டு. இதெல்லாம் நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். ஜானகி அம்மானா ஒரே ஜானகி அம்மா தான், எஸ்பிபி சார்னா ஒரே எஸ்பிபி சார் தான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பார்த்தா நிறைய ரியாலிட்டி ஷோஸ் பண்றாங்க. சிங்கர்ஸ் புதுசா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சிங்கர் வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்குது. ஒரு மியூசிக் டைரக்டரா நீங்க இப்ப வரக்கூடிய புது சிங்கர்ஸ்க்கு வாய்ப்புகள் கொடுப்பீங்களா? இப்போ மியூசிக் டைரக்டரா இருக்கீங்க சொல்றீங்க. ப்ராக்டிக்கலாக மியூசிக் டைரக்டராக யார் இருக்காங்கன்னே தெரில. ஏன்னா எல்லாமே டெசிஷன் பூரா டைரக்டர்ஸ் எடுக்கிறாங்க, கவிஞர்கள் எடுக்கிறாங்க, கூட ஏடி எடுக்கிறாங்க, அசோசியேட் டைரக்டர், கோ டைரக்டர், யார் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இவங்க வந்து நினப்பு தான் மியூசிக் டைரக்டர். நான் அது ஆக்சுவலாக ஒரு காமெடி பாட்டு உள்ள ஓடுது. ஆக்சுவலாக அது போய் நேராக பார்த்தா தான் தெரியும். சொல்றது தான் நான் மியூசிக் டைரக்டர். பாவம், அவங்க நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கு அவங்களுக்கு. ஆனால் தான் அவங்க நினைச்சத ஒரு வாய்ஸ் கொண்டு வர முடியல. ஆனால் அவங்களுக்கு கடைசியில் அட்லீஸ்ட் பாட்டு நல்லா வரணும், நம்ம ட்ரை பண்ணுவோம், கேட்போம், முயற்சி பண்ணுவோம், போராடுவோம், நடந்துட்டு தான் இருக்கு. அதுவே நடக்குது, நடக்காமே போகுது. அப்படி நடக்காம போகும்போது ஒரு நல்ல பாட்டா நல்ல சிங்கராவது பாடட்டுமே, அது யாரோ ஒண்ணு நல்லதா கொடுங்கப்பா, கடைசியில நான் பாட வச்சுக்கிறேன் அப்படிங்கறதும் நடக்குது. அதனால வந்து நினைச்சதும் நடக்குது, வேற வழி இல்லாம நினைக்காததும் நடக்குது, நல்லாவும் நடக்கிறது இல்ல, நல்லாவும் நடக்குது, ஃபைனலா ஏதோ ஒண்ணு நல்லா நடக்குது. அதனால அந்த பாட்டு ஹிட் ஆகுதா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மொத்தமா சேர்ந்து பண்ற ஒரு விஷயமா இருக்கு. இத்தனையும் தெரியாம ஆடியோ லான்ச்ல இந்த பாட்டு சூப்பர் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அதனால வந்து அதுக்கு பின்னாடி பெரிய விஷயங்கள் நடக்குது. பார்க்கும்போது மட்டும் பிரசன்டேஷன் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் இப்படி ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஆனா அப்படி தெரியாதவங்க பார்க்கும்போதுப்பா பெரிய அப்படி இருக்கும். இதுதான் அழகு. குழந்தைக்கு மழலை அழகு மாதிரி சினிமாக்கு இதெல்லாம் தான் அழகு. ரம்யா, இப்ப நம்ம சார்க்காக விசேஷமா ஒரு செக்மெண்ட் வந்து ரெடி பண்ணோம் இல்லையா? அதேதான். அத வந்து நம்ம விளையாடிடலாமா? சாதாரணமாலே ரொம்ப விளையாடிட்டு இருக்கீங்க, இது வேற விசேஷமான செக்மெண்ட்றீங்க. சார் ரொம்ப சிம்பிள், சூப்பரா இருக்க போது. நீங்க ரெடியா? யாருக்கு சூப்பர்ன்றதா மேட்டர். இப்போ ஈஸியான சாங்ல இருந்தா போறோம். எஸ். பாஸ்கெட் அப் பாஸ்கெட், கூடலூர் கோயிங் கேர்ள். கூடலூர் மாட்டிக்கிச்சு. அது வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணீங்க, கூடலூர்ல மாட்டிக்கிட்டீங்க. கூடலூருக்கு நாங்க வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்னு சொல்லி அப்படி சொல்லிடலாம். கூடலூர். ஓகே சார், கத்துக்கிறோம் சார். பாட்டை வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க, அத வந்து பாடி காமிக்கணும் எங்களுக்கு. கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே, ஓங்கூட கொஞ்சம் நானும் வரேன், கூட்டிக்கிட்டு போனா என்ன,
ஒத்தையில நீயும் போனாது நியாயமா, உன்னுடனே நானும் வரேன் ஒரு ஓரமா, நீ வாயன்னு சொன்னாலே வாழ்வேனே ஆதாரமா, நீ வேணான்னு சொன்னாலே போவேண்டி சேதாரமா, கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எப்படியோ பதில் சொல்லிட்டீங்க. செகண்ட் வந்து நான் என்னோட இங்கிலீஷ் ரொம்ப சுமாரா இருக்கும் அவங்கள விட. கேட்கிறேன் பாருங்க. Ungrowth 3 leaves didn't sprout. 3 இலை. Ungrowth Didn't sprout. அதான் growth ஆகாத 3 இலையா? 3 இலைனால growth ஆயிருக்குமே. அதுதான் சார் பாடலோட வரிகள். 3 இலை முளைச்சு 3 இலைய விடல. கரெக்ட். முளைச்சு 3 இலைய விடல, தருவே உலக அழகி மெடல, விரலு வெண்டக்கா உன் காது அவரக்கா, மூக்கு மொளகா முக்குத்தி கடுகாக இந்த காய் தோட்டம் நீதானா. இங்க ஆட ஆரம்பிச்சிருப்போம் சார், அந்த அளவுக்கு இருந்தது எமோஷன். Thank you so much. சரி, அதுல ஹன்சிகாவும் வருவாங்க, ஜெனிலியாவும் வருவாங்க இல்லையா? உங்களோட ஃபேவரட் யாரு? ஜெனிலியா தானா? ஏன்னா அந்த துருதுருன்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சூப்பர். சரி, அடுத்த பாடல். லவ் கேம் பட் ஐ டிடன்ட் டெல். டோன்ட் கில் த. காதல் வந்துச்சு ஆனா நான் கொலை பண்ணல. டோன்ட் கில் த ஹார்ட் இன்சைட் which நெஞ்சை கொலை பண்ணாத. which is suffering inside me. எது என்னுள் கஷ்டப்படுதோ அது பாட்டே நான் பாடல. நல்லா யோசிச்சீங்கன்னா ஒரு பாடல் இருக்கு, நீங்க பாடின பாட்டு தான் அது. நெஞ்சுக்குள் பெய்துரும் மழையா? இல்ல. என்ன சொன்னீங்க? என்ன சொல்லுங்க? லவ் கேம். காதல் வந்துச்சு பட் ஐ டிடன்ட் டெல். ஆனா நான் சொல்லல. டோன்ட் கில். காதல் ஓகே, காதல் வந்தும் சொல்லாமல். கரெக்ட். எப்படி பாத்தீங்களா? அவரே கஷ்டப்படுத்திட்டோம். காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே எங்கும் என்னை கொல்லாதே, சொல்லாமல் செல்லாதே. ஓ காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே எங்கும் என்னை கொல்லாதே, சொல்லாமல் செல்லாதே. நீ சென்றால் கூட காதல் சுகமாகும், நீ பிரிந்தால் உலகம் முழுதும் மெழுகாகும். நீ பிரிந்தால் உலகம் முழுதும் மெழுகாகும், உலகமே மெழுகாடுமா. நல்ல லைன்ஸ். ஓகே, அடுத்து. ஓகே, இந்த செஷனோட லாஸ்ட் ஒரு சாங் இருக்கு. நான் அது ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதியிருக்கேன் என்னோட இங்கிலீஷ்ல. நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். You triggered me, you hitted me, I missed myself. என்னை தீண்டி விட்டாயா? என்ன இங்கிலீஷ், என்ன டிரான்ஸ்லேஷன். என்னை தீண்டி விட்டாய், திரி தூண்டி விட்டாய், என்னை நானே தொலைத்து விட்டேன், ஓர் மார்கழியின் முன் பனி இரவில் என்னை நானே எரித்து விட்டேன், இதழினோரம். ஐயோ, இது அவ்வளோ அழகான ஒரு சாங். நைஸ். இந்த செக்மெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபன்னா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு? எனக்கு எப்படி போயிருக்குன்னு ஆடியன்ஸ்க்கு தெரியும். இங்கிலீஷ் மறந்துருப்பாரு, நல்லா தெரியும். நான் எவ்வளோ எப்படி போயிருக்குன்னு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. பட் இட்ஸ் ஆல் ஜஸ்ட் ஃபார் ஃபன். அல்ல? ஆமா. ஸோ ரொம்ப அழகா இவ்வளோ நேரம் நாங்க கேட்ட கேள்விகள் மட்டும் இல்லாம கேட்ட பாடல்களுக்கும் ரொம்ப அழகாவே வந்து பாடல்கள்லாம் பாடி காமிச்சிங்க. அண்ட் தேங்க்யூ so much for joining with us today. Thank you. Thank you so much. Thank you.